வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் லைவில் வந்தபோது கோல்டு என்ட்ரி கொடுத்துருந்தேன். அந்த அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப்பில் டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்குங்க. மார்னிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸோட பிளாக் ரேஞ்ச் வந்து கோல்டில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டர் ஃப்ளோ வந்து செல்லில் இருக்குது, நம்மளுக்கு சப்ளையில் ட்ரிகர் ஆகிட்டு தான் வருது. இப்போ நம்மளுக்கு 3 மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்டாப் அண்ட் ஸ்விங்க்கு கீ லெவலில் வந்துட்டு ஆஃப்டர்நூன் என்ட்ரி எடுக்க சான்ஸ் இருக்குதுன்னு இந்த எல்லோ கலர் பிளாக் மார்க் பண்ணியிருந்தோம். சேம் நம்ம பிளாக்லேயே தான் லைவில் என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சுங்க. இப்போ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நியூயார்க் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த 5 மினிட்ஸோட பிளாக் வந்து ஃபெயிலியர் ஆகாத வரைக்கும் செல் ஆர்டர் ஃப்ளோவை தான் பார்க்கணும் அப்படின்னு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 7 o'clock நியூயார்க் செஷன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளாக் கிட்ட ஸ்வீப் நம்ம வந்து பஃபர் எஸ்எல் தான் வச்சுருந்தோம். ஒரு சிலர் வந்து 35 SL வச்சுருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் அடிக்கலை. இந்த இடத்துல 35 SL வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே இது நல்லா ப்ராஃபிட் கம்ஃபர்டபுளாக லைவ்லேயே புக் பண்ணியிருந்தாங்க. இப்போ நமக்கு வந்து கரெக்டான எஸ்எல்ஸ் நம்ம இந்த ஸ்விங் கிட்டே வச்சுருக்கோம் அப்படின்னா ட்ரிகர்டு தான். பட் ஆனால் நான் ட்ரிகர் ஆனாலுமே வந்து செல் சைடு தான் இருக்கணும், செல் ஆர்டர் ஃப்ளோ தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணேன். ஏன்னா நம்ம அந்த ஆர்டர் ஃப்ளோ ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம லைவ் வாட்ச்